அந்த இதை தூக்கி போட்டு அதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாங்கிக்கிச்சு இல்ல, அதான் பெரிய சக்தி. சொல்லுகிற தகுதி கூட இந்த எல்மோடு முருகனுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சங்கர மரத்துல போய் நின்று கதவு ஓரத்தில் எட்டி பார்க்க வைக்கிறாங்க. இப்படி அவர்கள் செய்வதை பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? இவன் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறான், அவன் தான் சக்தி. நம்ம அப்பா ஐயோ இவனுங்களை போய் நம்பி இவனுங்கிட்ட போய் பழகி இவனுங்களால இந்த பேர் வாங்குறாருன்னு வருத்தம் வந்திருக்கலாம் ஒரு மகள் என்ற முறையில. சீமான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா சனாதனையே சங்கிலாம் ஒண்ணு இல்லைன்னார்ல, அந்த சங்கிகள் சனாதனிகள் எல்லாம் சேர்ந்து சீமான எப்படி இது உள்ள வராதன்னு ஒதுக்கி வைப்பாங்க. சீமானுக்கும் அதுல பர்மிஷன் கிடையாது. தான் பேசிட்டே நீங்க சொன்ன மாதிரி மறுநாளே மாத்தி பேசிடுவாங்க. இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு அதை மாத்தி பேசிட்டு ஆமா இப்ப என்ன அதுக்கு யாராவது கேள்வி கேட்டோம்னு வச்சுக்க, உனக்குலாம் கேள்வி கேட்க தெரியுமா, எனக்கு தெரியாத நான் அவன்கிட்ட போய் சண்டை போறேன். திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்போ இணையதளத்தான் நம்ம அரசியலையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு இதா முகநூல் இருக்கு, இணையதளம் இருக்கு. இணையதளத்துல கொஞ்ச நாளா சங்கின்ற வார்த்தை மிக பிரபலமாயிருக்கு. அத ஒருத்தர் இப்படி சொல்றாங்களே, நீ சங்கின்னு சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படுறாங்க. எல்லாரும் குறிப்பா யார பார்த்தாலும் சங்கி சங்கினே சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நடிகர்களையா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளையா இருந்தாலும் சரி, சங்கி சங்கின்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை புதுசா இப்ப கிரியேட் ஆயிருக்கு. சங்கின்னா என்ன, அதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு உங்க பார்வையில இருந்து அந்த அர்த்தம் சொல்லிடுங்க. என் பார்வையில என்னன்னு கேட்டா, சங்கி என்று ஒருவனை சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மையான நிலைப்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னுடைய சிந்தனையை அடகு வைத்தவர்கள், தன்னுடைய முழுமையான மனிதத்தை விற்றுவிட்டவர்கள், அவர்களோடு சேர்ந்ததன் காரணமாக இவர்களும் அப்படியே தன்னை ஆக்கி கொண்டவர்கள். இன்னும் கூட தெளிவா சொல்லணும்னா, தலைவிதி எல்லாம் விதி எல்லாம் விதி என்று. நான் சட்டை போடாம இருந்தேன்டா, செருப்பு போடாம இருந்தேன்டா, இதெல்லாம் என் தலையில எழுதுனதுரா என்று இவர்களுடைய பாட்டனும் முப்பாட்டனும் சொல்லிய அந்த காலத்தில் அந்த பாட்டனும் முப்பாட்டனும் இந்த பக்கம் வராதன்னா போக மாட்டாங்க. இத போய் தொடாதன்னா தொட மாட்டாங்க. நீங்களே போய் யாராவது தொட்டாதோ, நம்மளே போய் தொட்டாதோ என்ன பண்ணுவாங்க, ஏய் அதெல்லாம் தொடக்கூடாது, அவங்களுக்கு அது ஒத்துக்காது, தீட்டு, நீ எட்டாலும் வந்துரு. இப்படி அவர்கள் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதுதான் எங்க தலையில் எழுதின விதி விதி என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மேல உட்கார்ந்து அழுத்தி வச்சிருந்தான். அப்படி அழுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்தது திராவிட இயக்கம் பேசிக்கலா. இப்ப எல்லாம் விழிச்சுக்கிட்டே எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் விழிக்காம இருக்கிறான்றது ஒண்ணு. ரெண்டாவது, விழிச்சுக்கிட்டா கூட காசுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் தன்னை அப்படியே அடையாளம் காட்டிக் கொள்பவன் ஒண்ணு. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப காஞ்சி சங்கரமணத்துக்கு இந்தி இசை போச்சு. இந்தி இசைனா யாரு? சமஸ்கிருத இசை. சமஸ்கிருத இசை இருக்கு, அந்த சமஸ்கிருத இசை அங்க போச்சு. மூஞ்சில தூக்கி எறிகிற மாதிரி ஒரு போர்வை மாதிரி அந்த சால்வை போட்டான். ஏன்னா தொட்டா தீட்டு. முதல்ல பெண்களை நேரடியாக பார்ப்பதே அங்க தப்பு. அதுக்கு கொஞ்சம் தூரம் வச்சிருக்கான். அதுக்கு அடுத்த தூரம் சூத்திரன் வச்சிருக்கான். இப்படி சூத்திரர்கள் வச்சுட்டு அந்த இதை தூக்கி போட்டு அதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாங்கிக்கிச்சு இல்ல, அதான் பெரிய சங்கி. அடுத்த சங்கியை பார்த்தா எல்மோடு முருகன் பாவம். அந்த மக்களுக்காக போராடி உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாக அறிவு களஞ்சியமாக விளங்கிய அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பெயரை சொல்லுகிற தகுதி கூட இந்த எல்மோடு முருகனுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சங்கர மரத்துல போய் நின்று கதவு ஓரத்துல எட்டி பார்க்க வைக்கிறானுங்க ஒரு மந்திய. சால்வையை தூக்கி போட்டு புடிச்சு சொல்றானுங்க. ஏன் அங்க உட்கார கூட கூடாதான். இப்படி அவர்கள் செய்வதை பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? இவன் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறான், அவன் தான் சங்கி. இப்ப அந்த கூட்டத்துல நிறைய பேர் சேர்த்துக்கிறானுங்க. நீங்க எது வேணா சொல்லுங்க, ஆனாலும் கூட அது அப்படித்தாங்க அப்படின்னு பேசக்கூடியவர் அவர் நடிகரா இருக்கலாம்,
அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சங்கிகளாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மதியை விற்றவர்கள், விதியை நம்பிக்கொண்டு இருப்பவர்களும், நம்புவதாக நடிப்பவர்களும் இந்த சங்கிகள் கூட்டத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்களை மேலே உட்கார்ந்து கொண்டு ஆட்டி படைப்பது RSS பாஜக கூட்டம். அவர்களுக்கு சங்கிகள் தேவை. தமிழ்நாட்டுல நிறைய சங்கிகள் இப்ப புறப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும். அது நமக்கு தெரியுது. எத்தனை நாளைக்கு சங்கியா இருக்க போறானோ நமக்கு தெரியல. கிடக்கட்டும். சரி சரி. இந்த இவங்க ரஜினி மகள் ஐஸ்வர்யா வந்து என் அப்பாவை சங்கின்னு சொல்லி சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவரை ஏன் சங்கின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வேண்டியது? இல்ல அவருடைய பொண்ணு அதை ஃபீல் பண்ணிருக்கு. சங்கின்றது ஒரு தரக்குறைவானது அப்படின்றது ஃபீல் பண்ணிருக்கு. சங்கி என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு இடத்துல கீழே தள்ளுறாங்க அப்படின்றத அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம அப்பா ஐயோ இவனுங்களை போய் நம்பி இவனுங்கிட்ட போய் பழகி இவனுங்களால இந்த பேர் வாங்குறாருன்னு வருத்தம் வந்திருக்கலாம் ஒரு மகள் என்ற முறையில. ரஜினியாக இருக்கிறத பத்தி யாருமே இப்போ வந்து தப்பு சொல்ல மாட்டாங்க. அவர் அவராக இருந்து அவருடைய பயணம், அவரை நம்பி அவரை ரசிக்கின்றவர்கள் எல்லாருமே சங்கிகள் கிடையாது. அவரை கைத்தட்டி வரவேற்கிறவர்கள் எல்லாருமே திராவிட தமிழர்கள், திராவிடர்கள், திராவிட இளைஞர்கள், அவரோடு இருப்பவர்கள் அவருக்கு கை தட்டுவாங்க. அது அவருக்கு தெரியும். அதே நேரத்துல என்னெல்லாம் தொல்லை கொடுக்கலாமோ, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதுக்கு மேலாகவே பிஜேபியில சேர்த்துடணும்னு சொல்லிட்டு அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க. இது அவரே சொல்லிட்டாரு ஓப்பனா. இவனுங்க எந்த தொல்லை கொடுத்தாலும் சரி, திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை பூச பார்த்தார்கள், எனக்கும் காவி சாயத்தை பூச பார்த்தார்கள். நானும் அடையாளத்தில் தப்பிக்கொண்டேன், திருவள்ளுவரும் அந்த அடையாள நிலையிலிருந்து மாறி தப்பி விட்டார் இப்படின்னு பேட்டியே கொடுத்தார் ஓப்பனா. அதனால அவரை வந்து சங்கின்னு சொல்லாதீங்க, எங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காருன்னு அவருடைய மகள் சொல்வது வரவேற்பிற்குரிய ஒன்றுதான். அவருடைய மகளுடைய எண்ணத்தை அவர் நிறைவேற்றணும். அவர் நிறைவேற்றணும். சரி சரி. ஆனா இப்ப இதுக்கு போயிருக்காரு, ராமலீலாவுக்கு போயிருக்காருல்ல அவரு. ராமன் கோயிலுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா, நீ வரியா வரலையா அப்படின்னு கேட்கறது ஒரு புறம். நாங்க விவிஐபிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம், அங்க வந்து உக்காந்தீங்கன்னு ஒரு புறம். ஆனா அங்க போய் ரஜினிக்கு என்னென்ன இது ஏற்பட்டதுன்னு அப்புறம் பல செய்திகள்லாம் கூட வந்தது இல்லையா? அங்க போய் உக்காந்துருக்காங்க. ராம மேல இருக்கிற நம்பிக்கையில போனாங்களோ இல்ல இவனுங்க பண்ணி இருக்கிற கூத்து கலாட்டாவில போனாங்களோ, நான் கோயிலுக்கு தான் போனேன் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். கோயிலு குடமுழுக்குன்னாங்க, திறப்புன்னாங்க. அது என்னமோ குடமுழுக்கு அதுக்கு இதெல்லாம் சொல்லல. கும்பாபிஷேகம்னா கல்யாண மண்டபம் திறக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுக்குறாங்க, இன்விடேஷன் அழைப்பிதழ் கொடுத்தாங்க. நான் போனேன், போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். இதுல என்னத்துக்கு என்ன போய் அதுல சேர்க்கிறீங்கன்னு. அதனால அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் முழுக்க முழுக்க எல்லாத்திற்கும் மாறுபட்டது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நரேந்திர மோடி என்கிற சூத்திரன் அந்த பிரதிஷ்டை செய்யக்கூடாது, பிரான் பிரதிஷ்டை செய்யக்கூடாது, செய்தால் அது சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு தப்புன்னாங்க. இந்துத்துவா இந்து மத சாஸ்திர சம்பிரதாயத்தை மோடியே கெடுத்து விடுகிறாரே, இது என்ன நியாயம் எல்லாம் பேசுறானுங்க. அதனால அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வேறு. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க, அயோத்தி ராமன் என்பது அவசர கால தேர்தல் ராமன்னு அவங்களே சங்கராச்சாரிகள் சொல்லிட்டாங்க. அவசர காலத்துக்கு தேர்தலுக்காக அதை வந்து திறந்தானுங்க. மற்றவங்களை விவிஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் 1000ங்களுக்கு மேல கூட்டு முன்னால உட்கார வச்சானுங்க. உட்கார வச்சுட்டு மோடி அங்க கூட்டம் பேசுற மாதிரி பேசினாரு, அவ்வளவுதான். ஆனா அங்க போன எல்லாரையுமே நம்ம அதனோடு சேர்த்துடக்கூடாது. எல்லாருமே அங்க இருக்க மாட்டாங்க. பல சூழ்நிலை, அழுத்தம், வலியுறுத்தல், அவ்வளவுதான். அதை சரி பண்ணிக்கிட்டு ஓடியாண்டாங்க. சரி சரி. சீமான் வந்து சங்கின்னு சொன்னா வருத்தப்பட தேவையில்லை, நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீமான் என்கின்ற ஒரு நபரு எதற்குமே எதை பற்றியுமே கவலைப்பட சிந்திக்கவோ அல்லது அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ என்ன ஏது என்று நினைத்து பார்க்கவோ எதுவுமே தெரியாத ஒரு நபர். வாய்க்கு வந்ததை பேசலாம். நீங்க கேள்வி கேட்டோம்னா அந்த நிமிஷத்துக்கு என்ன அதுக்கு கடுமையான பதில் அதை சொல்லலாம். வன்முறை,
வெறியாட்டம், கலவரம், தூண்டி விடணும், தன்னை பெரிய வீராதி வீரனாக, வில்லாதி வீரனாக சினிமாவுல வர மாதிரி டைலாக் பேசி காட்டணும். அப்படியே பிரஸ் பீப்புள்ஸ கேவலமா பேசணும். ஏன் நீ வந்த? ஏன் அது போன? என்னமோ இவர் என்னமோ தனியா ஒரு இது மாரி. எல்லாருமே சீமான பொறுத்தவரைக்கும் அலட்சியப்படுத்தியாச்சு. சீமான் வந்து இன்னும் கூட கேட்டீங்கன்னா, சனாதனையே சங்கிலாம் ஒண்ணும் இல்லன்னார்ல. அந்த சங்கிகள், சனாதனிகள் எல்லாம் சேர்ந்து சீமான எப்படி வந்து இது உள்ள வராதுன்னு ஒதுக்கி வைப்பாங்க. சீமானுக்கும் அதுல பர்மிஷன் ஆமா, கிடையாது. சீமானும் தொடக்கிட ஆமா. முடியாது எதையும். அவர் வேணா பெருமைப்பட்டுக்கலாம். இந்த கதையெல்லாம் நடக்காது சீமான். நீ தொட்டினா அவங்க போய் அந்த டம்ளர கழுவிடுவாங்க. நீ எதையாவது தொட்டி எடுத்தினா அது மேல தண்ணி தெளிச்சு தான் இழுப்பாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்க. நீயோ உன்னை சேர்ந்திருப்பவர யாருக்குமே அங்க அனுமதி கிடையாது. உன்னை விரட்டி அடிக்கிற அத போய் ஆதரிக்கிறிய. திமுகவை எதிர்க்கணும். திராவிட இயக்கத்தை தங்கின்ற பற்றி குரல் வார்த்தை கொடுக்கணும். தப்பான வார்த்தை இல்லைங்கிறாரு. தப்பு இல்ல. சொன்னா சொல்லிட்டு போட்டுங்கிறாரு. ஆனா மோடிய வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னத கண்டிக்கிறாரு. மோடிக்கே அந்த அனுமதி இல்ல. அப்புறம் என்ன அது அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுதாம்மா சொன்னேன். கேட்கறதுக்கு. அறிவு என்பதை விட்டு விட்டு வந்து ஒளறிக்கிட்டு கிடக்கிற ஆளு. இன்னைக்கு ஒண்ணு கேள்வி கேட்டா இன்னைக்கு ஒரு மாத்தி பதில் சொல்றது. பேசுறது. நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டா நாளைக்கு ஒரு பதில் சொல்றது. கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாத ஒரு நபர். யாராவது இந்த மாரி ஒரு ஆள மாரி ஒரு வேடிக்கையான ஆள எவனா பார்ப்பானா? சின்ன பிள்ளைங்கள ஏமாத்திக்கிட்டு, இளைஞர்கள கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டு, ஆக்ட் பண்ணிக்கிட்டு திரியிற ஒரு ஆள் தான் இந்த சீமான். இந்த நபரு ஒரு நாள் பேசுறாரு ஒரு கூட்டத்துல. அப்பயே எல்லாருமே காரி துப்பிட்டு போட்டாங்க. ச்சீ! இந்த ஆள்லாம் ஏன்டா வரான்னு. விவரம் தெரியாதவங்கள வேணா கூட்டி வச்சிருக்கோம். விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. கூட இருந்தவங்கலாம் அப்படிதான் துப்புறாங்க மூஞ்சில. என்ன தெரியுமில்ல? நான் மட்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால், கலைஞருக்கு பதில் தலைவர் பேர சொல்லி, நான் மட்டும் முதலமைச்சர் இவன் இந்த ஆளு அ எப்பேர்ப்பட்ட இமயமலை மாரி இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு மகா சமுத்திர ஒரு கடலாக விளங்குற நம்ம தலைவன அறிவு கடல இந்த ஆளு இவன் ஒரு திமுகவின் கடைசி தொண்டர் இருக்கான்ல, அவன் வீட்டுல ஆ. இருக்கிற பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களுடைய அறிவு கூட இவனுக்கு கிடையாது அரசியல்ல. அந்த மாரி அறிவு கெட்ட இந்த ஆளு கலைஞர் முதலமைச்சர், நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தால் இலங்கையின் மீது படையெடுத்து ஈழத்தை பெற்று தந்திருப்பேன். போய் எங்கேயாவது எதுலயாவது சேர்த்துக்கலாமா? அ இந்திய துணைக்கண்டத்துல லூசுத்தனமா. தமிழ்நாடு ஒரு ஒன்றியம், ஒரு யூனியன். இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்துல என்ன அதிகாரம்? ஒரு முதலமைச்சர்னா யாரு? என்ன செயல்படலாம்? ஒண்ணுமே தெரியாம எதிர்ல இருக்கிறவங்க கை தட்டினா போதுன்னு கத்தி தீர்த்த இந்த நபரை பற்றி பேசுவதுல ஒண்ணும் அர்த்தம் இல்ல. ஏன்னா, தான் பேசியதை நீங்க சொன்ன மாரி மறுநாளே மாத்தி பேசிருவாப்புல. இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு அத மாத்தி பேசிட்டு, ஆமா இப்ப என்ன அதுக்கு? யாராவது கேள்வி கேட்டோம்னு வச்சுக்க, உனக்கு தான் கேள்வி கேட்க தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு அவன்ட்ட போய் சண்டை போடுறது. ஒரு மோசடி பேர் வழி மட்டுமல்ல, எந்த விதத்திலும் பொது வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லாத ஒரு ஆள். இப்போ ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு யுஜிசி அமைப்பு வந்துட்டு புதிய வரைவு குழு ஒண்ணு அமைக்கணும்ட்டு கருத்து கேட்டிருக்காங்க. அது குறித்து இந்த இடஒதுக்கீட்டுனால என்ன ஆபத்து? எஸ்சி, எஸ்டிக்கு எப்படி இது வந்து எஸ்சி, எஸ்டி, பிசிக்கு கூட ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அது ஆமாம்மா. எப்படி என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க? பல்கலைக்கழகங்களில் உயர்நிலை பொறுப்புகளில் எல்லா வகையிலும் இடம் இப்போ வந்து காலி இடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்களுக்கு நாம முறையாக தேர்வுகள் இருக்கு. அந்த தேர்வுகளை வைத்து செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு இன்டர்வியூ இருக்கு. நேர்காணல். இந்த நேர்காணல் இருக்கிற அந்த நிலைப்பாடுகள் ஒருபுறம். அது இன்னொரு வகையில பார்க்கலாம். இந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மிக தெளிவாக இவர்கள் சொல்லுவது என்னன்னு கேட்டா, ஆட்சேர்ப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்ட காலி பணியிடங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மானியக் குழு டிசம்பர் 27ல வந்து அறிக்கை சொல்றான். நீங்க சொல்ற டிசம்பர் 27ல ஒரு பதில் ஆமா. சொல்றான். என்ன சொல்றான்? பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் உயர்கல்வி நிறுவனங்களில் குரூப் ஏ, பி, சி, டி பிரிவுகளுக்கு பணியிடங்கள் நிரப்பப்படும் பொழுது காலி இடங்களுக்கான இடஒதுக்கீடுகளை நீக்குவது. நான் சொன்னது முதல்ல எது தெரியுமில்ல? நீதித்துறை, ம். ஜட்ஜஸ். சரி. நீதித்துறையிலையும் நான் எடுத்தோன்னு உங்களுக்கு சொன்னது நீதித்துறை. நீதிமன்றத்துல சரி, சரி. நீதிபதிகளுடைய இத வந்து ஃபில்லப் பண்றதுக்காக செய்துகிட்டு இருக்கிற வேலை. எதுக்குன்னா, இதுக்கு முன்னால ஒண்ணு வருது பாருங்க.
எல்லாம் இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்புன்னா இவர்களுடைய நோக்கம் சமூக நீதியை சிதைக்க வேண்டும். இதுல இவன் சொல்றான், இடஒதுக்கீடு எல்லாம் விண்ணப்பம் பண்ணி இந்த போஸ்டுக்கு எடுப்பாங்களாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வந்து அதுல வரலன்னு வச்சுங்க, விண்ணப்பத்து இல்ல. அதனால என்ன பண்ணுவோம், அதை பொது பிரிவுக்கு கொண்டு வந்து முன்னேறிய வகுப்பார் 10% அவங்கள போட்டுருவாங்க. அதுக்காக இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குன்னு சொல்றான் அந்த குழுவை. அதை எல்லாருமே கண்டிக்கிறோம், எல்லாருமே எதிர்த்து இது எப்படி யார் கேட்டு வந்து சொன்ன எப்படா இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டத்துல வரும்? அப்ப என்ன செய்திருக்கா பிளான் தெரியுமா? இதைத்தான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். பிஜேபியினுடைய பிளான் என்ன தெரியுமா? ஒட்டு மொத்தமா நாசப்படுத்துறதுக்கு அறிவிப்பார்கள். 250 போஸ்ட் அப்படின்னு அறிவிப்பான். அறிவிச்சுட்டு நீங்க விண்ணப்பம் போடுவீங்க. உங்க விண்ணப்பங்கள்ல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதெல்லாம் பிரிச்சு வைப்பாங்க. ஏய் அதுல ஒரு 10 மட்டும் இப்படி தள்ளு, 20 மட்டும் தள்ளு, மீதியில இது தப்பு அது தப்புன்னு ரிட்டர்ன் பண்ணு, கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ கட் பண்ணு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்பமே வரல சார், தகுதி உள்ள விண்ணப்பங்கள் வரல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு பின்னால மார்க் போறோம். அவங்கள எடுத்துறது, எடுத்துட்டு வேக்கண்டா இருக்கும் அதுல முன்னேறிய வகுப்பார ஃபில்அப் பண்றது. இதுதான் இந்த பிளானை வச்சுக்கிட்டு தான் இடஒதுக்கீடே ரத்து பண்றது. அதுக்குதான் நாம என்ன சொல்றோம், மிக தெளிவாக தலைவர்கள் எல்லாம் கூட கண்டனம் தெரிவிச்சு எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒழுங்கா விளம்பரம் பண்ணு, முதல்ல இந்தந்த பிரிவு இந்தந்த இதுன்னு விளம்பரம் பண்ணு. ஒருவேளை அதற்கான நிலைப்பாடுகள்ல ஃபில்அப் வரலன்னா நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் ஒரு விளம்பரம் கொடு. எல்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க, தகுதி தரமுள்ளவர்கள் இருக்காங்க. அம்பேத்கர் வந்து அரசு அமைப்பை எழுதும் போது ஒரு ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு மனிதனுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக உருவாக்க வேண்டியது அரசின் கடமைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நீ தகுதி இல்லைன்னு எப்படி நீ கேன்சல் பண்ணலாம்? அப்ப தகுதி படைத்தவங்களாக உருவாக்க வேண்டியது அரசு கடமை தானே. இவன் என்ன சொல்றான், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது வந்து கல்வி நிலையில அவர்களை உயர்த்துவதற்கு அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ளிகேஷன் போடலன்னா நாங்க என்ன பண்றது? இவன் எப்படி எப்படி ஒரு பிளான பாருங்க. இது கான்ஸ்பிரசி சதித்திட்டம் உட்கார்ந்து பேசியிருக்கானுங்க. பேசிட்டு போதுமான விண்ணப்பம் வரலன்னு திருப்பி விடுது. அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அப்படியே ரிவேஷ் அடிச்சான். இல்ல இல்ல அது வந்து இப்ப கிடையாது, அது சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த குழு, இப்ப அதை வந்து நாங்க தடை செய்து விட்டோம், இடஒதுக்கீடு உண்டு. எதிர்ப்பு வந்த உடனே இந்த குரங்கு குட்டியை விட்டு சூடு பாக்குற மாதிரி சுட்ட உடனே தெரிஞ்சுக்கிச்சு. ரைட் ரைட் ஒண்ணு இல்ல. இதே மாதிரி எத்தனை தடவை இவர்கள் இந்த மாதிரி சூடு பாக்குறது, சூடு பார்த்த உடனே அப்புறம் அப்படியே முழிக்கிறது, அப்புறம் மாத்திக்கிறது தங்களை. இந்த மாதிரியான வேலையை வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி தமிழ்நாட்டுல நிறைய செய்தி. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் செஞ்சாங்கம்மா. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்தி நம்பர் 1 எக்ஸாம், நம்பர் 2 இங்கிலீஷ், வேற எதுவும் கிடையாது. கொஸ்டின் பேப்பரே வேலை வாய்ப்புக்கு போஸ்டல்ல பெரிய எதிர்ப்பு, இந்தியா முழுக்க எதிர்ப்பு. அப்புறம் என்ன பண்ண, ரிவேஷ் அடிச்சு ரீஜனல் லாங்குவேஜ் சேர்த்துக்கிட்டோம். அப்ப என்ன தெரியுது பாருங்க, தொட்டு பாக்குறது, பார்த்துட்டு ரிவேஷ் இவங்க எப்படி இதுக்கு எதிர்ப்பு வருதா, வரவேற்பு இருக்குதா, எப்படி எதிர்ப்பு வருதா வரவேற்பு இருக்கான்னு பாக்குறது. எதிர்ப்பு வந்தோன்னா ரிவேஷ் அடிச்சு. ஆக கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது. அடுத்து இந்தி என்ன செஞ்சான், மாநில அரசுகளுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மாநில அரசுகளும் அனுப்பக்கூடிய மடல்கள் அனைத்தும் இந்தியில எழுதணும். சர்க்குலர்லாம் இந்தியில அனுப்பணும் எல்லா மாநிலத்துக்கும். அதற்கு பயங்கர கடுமையான எதிர்ப்பு. உடனே என்ன பண்ணா ஒரு வாரத்துல ரிவேஷ் இல்ல இல்ல பழைய பாடி இருக்கும். அப்போ இந்தியை தொட்டு பார்த்த இந்த அயோக்கியர்கள் ஓடணும். அதை போல வேலை வாய்ப்புகள் இவைகள்ல தொட்டு பார்க்கிறவனும் இப்போ ஓடணும். இவன் ஒவ்வொன்றும் இப்படி செய்கின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை பாடம். நாளை இவர்கள் மீண்டும் அமர்ந்து விடுவார்களே ஆனால் தொட்டு பார்த்துட்டு ஓட மாட்டான். வேணுனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதிர்த்தோம்னா ராணுவத்தையே கொண்டு வந்து சுடுவான். அப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதுல என்ன பண்ணிட்டானுங்க, நீதித்துறையில எக்ஸாமு
ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நேர்காணல். நேர்காணல்ல 3 பேர் உட்கார்ந்து 2 பேரு பிராமின்ஸ் பார்ப்பனர். போதுமா? ம். நீ எப்படி வருவ? ஜட்ஜஸ் நியமிக்கிறான். இதுதான் ம். ஆர்எஸ்எஸ்ஐ வந்து நீதித்துறையில புகுத்துவதற்கான ஒரு வழியாக இத தமிழ்நாட்டுல இப்ப பார்த்து பண்ணியிருக்கா. ஒரே எதிர்ப்பு. அப்படியே ரிவர்ஸ்ல நிக்கிறான். அத நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக மகிழ்ச்சிங்கண்ணா. நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா. இருமா வரேன். வணக்கம். இந்த இத விட்டுட்டீங்களாம்மா? எதுங்கண்ணா? இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் சொல்லிட்டேனா? என்னது? ஜட்ஜஸ்